Welcome back to Wealthy Mindset. This is Ravichandran, financial consultant, SEBI approved. Okay, so awareness on personal financing for salaried class. But today we are going to discuss about that. ஓகே, பர்சனல் ஃபினான்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க ஏதாவது ஒரு வகையில, மீனிங் நீங்க வந்து எய்தர் யூ மே பி அ பப்ளிக் செக்டார் ஒர்க்கர் ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர் ஐடி எம்ப்ளாயி ஆர் கோர் செக்டார் எம்ப்ளாயி ஆர் என்ஆர்ஐ ஆர் எனி அதர் எம்ப்ளாய்மெண்ட், ஆர் நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி. ஸோ நீங்க வந்து பணத்தை ஏதாவது வகையில சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிக்கிற பணத்தை வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுற வழியில எல்லா வழியிலையும் வந்து செலவழிக்கிறீங்க. இந்த வரவுக்கும் செலவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து சேவிங்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, நாம பார்த்த வரைக்கும் ஒரு 90% ஆளுங்க வந்து சேவிங்ஸ்ன்னு எதையும் வந்து பண்றது இல்லை. அவங்களுடைய வருமானம் உயர உயர பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்கிட்டே வந்து போறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சேவிங்ஸ் ஒன்றும் பண்ண முடியறது இல்லை. சேவிங்ஸ் பண்ண முடியலனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலனாக்கா உங்களுடைய ஃபியூச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு 4 சினாரியோ சொல்றேன், குயிக்கா நம்ம போய்க்கலாம். ஸோ என்ஆர்ஐஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு நான் டிஸ்கஸ் பண்றேன். ஒரு 30-35 வருஷம் வந்து வெளிநாட்டுல வந்து வேலை செய்யறாங்க. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 1.5 கோடி 2 கோடின்னு சம்பாதிச்சுட்டு வந்து கிராமத்துல ஒரு வீட்டை கட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 60-65 வயசுல வெளியில போய் இந்த பஸ் டிரைவராவோ இல்ல வந்து வேற ஏதாவது அட்டண்டராவோ இந்த மாதிரி வேலைக்கு போறாங்க. ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே லட்சத்துல வந்து சேலரிஸை வந்து பாக்குறாங்க. அவங்க இம்மிடியேட்டா பெங்களூர் மாதிரி ஊருக்கு வந்து போனோடனே வாடகை கொடுத்துட்டு ஏன் இருக்கணும்ட்டு இம்மிடியேட்டா வந்து ஒரு வீடு ஒன்று புக் பண்ணிட்டு அப்ப இருந்து ஃபர்ஸ்ட் சேலரில இருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்கா இஎம்ஐ வந்து பே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சேலரி வரலனாக்கா அவங்களோட லைஃப் வந்து செகண்ட் மந்த்ல இருந்தே வந்து ஓடுறது கஷ்டமாயிடுது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வி ஆர் இம்மார்டல், நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலையே போகாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேமிக்கிறதே இல்லை. அவங்க எதர் மறந்துடுறாங்கன்னாக்கா 2003 அப்புறமேட்டு சேர்ற யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பென்ஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸையும் வந்து நான் பார்த்துருக்கேன். பிரைவேட் எம்ப்ளாயிஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு எப்போ வேலை போகும் எப்போ இருக்குன்றது வந்து தெரியாது. ஆனாலும் ஒரு வீடுன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அதிகபட்ச வந்து கனவா இருக்கும். வாழ்நாள் பூரா சேர்த்து வந்து ஒரு வீடு கட்டிட்டு பேசாம உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு என்ன பண்றதுன்றது தெரியறதில்லை. இதுல மெயினா இந்த அதர் செக்டர் ஆளுங்களோ ஐடி ஆளுங்களோ பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வாங்கினா பரவாயில்ல, ஸோ டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னு ஹஸ்பண்ட் பேருக்கு ஒரு வீடும் ஒய்ஃப் பேர்ல ஒரு வீடும் வந்து வாங்கிக்கிறாங்க. 2 பேர்த்துல யாருக்கு வேலை போனாலுமே சிரமம். பிளஸ் கார் லோன் வாங்கிக்கிறாங்க. கிரெடிட் கார்டுல கிடைச்ச இடத்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வைப் பண்றாங்க. அவங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி பூராமே பாத்தீங்கன்னாக்கா அன்வான்ட் திங்ஸ்லயே வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது பத்தி பாத்தீங்கன்னா வீடுன்றது உங்களுடைய சொத்து கிடையாது, அது வந்து ஒரு அசட் கிளாஸ். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலியில 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க நிறைய இடத்துல லேண்ட் வாங்கி வச்சீங்கன்னாக்கா வந்து யூஸ் ஆகும். அது இல்லாம அங்கங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து அர்பனைசேஷன், எல்லாருமே வந்து நகரத்தை நோக்கி வந்து போற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்து இருந்துகிட்டு இருக்கு. மீனிங் படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து சிட்டி சைடுக்கு வந்து போயிடுறாங்க. இங்க கிராமத்துல வந்து 10 நாளும் 15 நாளும் வாங்கி வச்சுட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இனிமே ஃபியூச்சர்ல வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ன்ற ஒரு கான்செப்டே வந்து இருக்காது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சிட்டியை நோக்கி வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த லேண்ட் வாங்கி வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நான் பார்த்த வரைக்கும் 2007க்கு அப்புறமேட்டு எந்த லேண்டுமே வந்து 2% 3%க்கு மேல வந்து அப்ரிசியேட் ஆகல. ஸோ எனிவே நான் இப்ப வீடு வாங்கிக்கிறேங்க, அதுல வந்து நீங்க குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கினீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா நீங்க அதை காசை சேர்த்தி வந்து வாங்கணும். கடன்ல வாங்குறது தான் வந்து தப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா சரி, நீங்க வாடகை கொடுறீங்க. சப்போஸ் இப்ப நீங்க வந்து ஐடி எம்ப்ளாயா இருந்தாக்க ஒரே கம்பெனில இருக்க போறதில்ல. சென்னையில வீடு வாங்கினா பெங்களூர்ல வீடு வாங்கினா மும்பைலயோ நீங்க வந்து போயிடுவீங்க. அந்த வீட்டை வாடகை கூட்டாக்க ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு வாங்குற வீட்டை வந்து 20,000 ரூபாய்க்கு தான் உங்களால வாடகை கூட முடியும். அது திஸ் இஸ் நாட் ஈவன் 2% ஆஃப் யுவர் இன்வெஸ்டட் வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2% கூட வராது. அதுக்கு நீங்க பேங்க்ல போட்டு, ஏன்னா கையில அது பணம் இல்லாம நீங்க வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க, அதை பேங்க்ல போட்டா இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. சோ நீங்க என்ன பண்ணணும்ன்றத வந்து இப்ப பேசுறதுதான் இந்த பதிவுடைய முழு நோக்கம்.
ஸோ இதுல இன்னொரு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்ததை இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கிறதா வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வந்து எப்பயுமே இன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு செலவாகுதுன்னா அடுத்த 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வேணும், அடுத்த 10 வருஷத்துல 40,000 ரூபாய் வேணும். ஸோ இன்ஃபிளேஷனையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரைசிங் லிவிங் காஸ்ட் அண்ட் இன்ஃபிளேஷன் ரெண்டையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஃபேமிலிக்கும் திடீர்னு வரக்கூடிய செலவுன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் அசார்டஸா இருக்கும். இல்லாட்டினாக்கா அவங்க சேர்ந்தவங்க யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது ஒரு பெரிய பொருள், டிவி உடஞ்சிடுறது, ஃப்ரிட்ஜ் போயிடுறது, இல்ல வந்து பைக் தொலைஞ்சு போயிடுறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டானது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஒன்னு எப்பயுமே வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இதுதான் வந்து அதோடைய கான்செப்ட். ஸோ நீங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல வந்து இந்த பிளானிங்கோ, பினான்சியல் பிளானிங்கோ எதுக்கு பண்றீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சரை வந்து செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக. அதாவது உங்களோட வேலை இப்ப வந்து ஏதாவது ஒரு பிரிவில் நீங்க வேலைக்கு போறதை நிறுத்தி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலம்புற வேலைக்கு போயிட்டே இருக்க முடியாது. 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ நீங்க நிறுத்தி தான் ஆகணும். நீங்க வேலைக்கு போனதை நிறுத்தினதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன உங்களுடைய செலவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க போவீங்க. அதுக்காக தான் இப்ப வந்து டே 1ல இருந்தே ஆரம்பிச்சாக்கா நீங்க வந்து ஹண்ட்ரட்ஸ்ல சேர்த்தனா போதும். இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க 50 இயர்ஸுக்கு மேல இப்ப இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ஐடி எம்ப்ளாயிஸும் பாத்தீங்கன்னாக்கா பல லட்சம் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து மைண்ட் செட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அது ரெண்டுமே வந்து தப்பு. என்னைக்கு வந்து உங்களுக்கு வருதோ அன்னைக்கு வர்றது மட்டும்தான் நிதர்சனம். அதை தவிர பாத்தீங்கன்னாக்கா பாக்கி எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து நிரந்தரமா வந்து இருக்க போறது இல்லை. சோ இதை வந்து தயவு செய்து எல்லாரும் வந்து ப்ளீஸ் கீப் இட் இன் யுவர் மைண்ட். அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத கடன்கள்ல வந்து போய் வந்து மாட்டிக்காதீங்க. மினிமம் வந்து 2 to 3 சோர்ஸ் ஆஃப் வந்து இன்கம் வந்து வச்சுக்கிறது நல்லது. எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அசெட் அலோகேஷன். உங்களோட அசெட்டை வந்து நீங்க சேர்க்கறத பூரா ஒரே இடத்துல சேர்த்தீங்கன்னாக்கா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீடோ நிலமா வாங்கினீங்கன்னாக்கா அது டோட்டலி வந்து இல்லிக்விட். மீனிங் நீங்க வேணும்னாக்கா இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு 1,00,000 ரூபாய் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க 10 சதுரடி லேண்டை மட்டும் வித்துட்டுலாம் பணம் எடுக்க முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு ஆளை தேடணும். 1 கோடிக்கு வந்து ஒரு ஆள் தேடுறதுன்றது இந்த காலத்துல வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள். அதுக்குள்ளார உங்க பிரச்சனை எல்லாம் தலையை தாண்டி போயிடும். சோ இதனாலதான் சேலரிடு கிளாஸ்க்கு இது எல்லாமே மேட்டர்ன்றதுனாலதான் அந்த கொஸ்டினை வந்து லாஸ்டா வச்சிருக்கோம். சோ இப்ப நான் இன்னொரு வரைக்கும் சொல்லிட்டு என்னன்னாக்கா, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நீங்க என்ஆர்ஐயா இருக்கலாம், ஐடி எம்ப்ளாயா இருக்கலாம், கோர் இருக்கலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். நீங்க டே 1லயே எவ்வளவு எர்லியரா முடியுமோ, இப்ப நீங்க 5 வருஷம் வேலையில செஞ்சிருக்கீங்க, 2 வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்க, ஒரு சில டசன்ட் மேட்டர். நீங்க வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டே 1ல இருந்தே பிளான் பண்ணீங்கன்னாக்கா, நீங்க 1000-2000 சேர்த்தீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 கோடி 4 கோடி வந்து நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளார சேர்க்க முடியும். இதுக்குண்டான கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நான் வந்து காட்டுறேன். இதுலயே வந்து லாஸ்ட் ஸ்லைட்ல வந்து இருக்கு, அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரெண்டாவது அடிக்குவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஒரு டேம் இன்சூரன்ஸ். டேம் இன்சூரன்ஸ்னாக்கா இட் சேவ் யுவர் உங்களுடைய எனி கேபிட்டல் ரிஸ்க்னாக்கா அது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஆக்சிடென்ட் ஆர் மேஜர் இல் லைக் கொரோனா இதெல்லாம் வந்துச்சுனாக்கா உங்களுடைய ஃபேமிலியும் உங்களையும் வந்து அதை காப்பாற்றும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது என்ன, எதுக்காக வைக்கணும்ன்றது இதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன். சோ எமர்ஜென்சி ஃபண்ட் அவசியம், ஒரு டேம் இன்சூரன்ஸ் அண்ட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவசியம். உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு இம்மீடியட்டா பிளான் பண்ண ஆரம்பிங்க. எல்லாத்தோட முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப ஆர்பிஐ வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா 99% ஆளுங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் அபவுட் பினான்ஸே இருக்கிறது இல்ல. 90% ஆளுங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது இந்த எஸ்ஐபினா என்னன்னு தெரியாது, எஸ்டபிள்யூபினா என்னன்னு தெரியாது, இஎம்ஐனா என்னன்னு தெரியாது, கிரெடிட் கார்டுனா என்னன்னு தெரியாம யூஸ் பண்றவங்க தான் வந்து அதிகம். அது இல்லாத பணத்தை செலவு பண்றது ஆர் நம்மளுடைய ஃபியூச்சர் உழைப்பை வந்து இன்னைக்கே விற்கிறது. இதுதான். அடுத்தது பினான்சியல் ஃப்ரீடம்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வேலைக்கு போகாம எத்தனை நாள் இருக்கிறத வச்சே சாப்பிட முடியும்ன்றதுதான் உங்களுடைய வந்து பினான்சியல் ஃப்ரீடம். ஸோ நீங்க பினான்சியல் ஃப்ரீடத்தை நோக்கி போகணும்ன்றதுதான் இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கமே. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பெரிய பினான்சியல் டெசிஷன், ஒரு வீடு வாங்க போறேன், ஒரு கார் வாங்க போறேன் 20 லட்சத்துக்கு, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ண போறேன்னாக்கா தயவு செய்து வந்து நீங்க ஒரு பினான்சியல் கன்சல்டன்டோட அட்வைஸை வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஜென்ஜி பசங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, எஸ்பெஷலி வந்து ஐடி பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த லோனு, பர்சனல் லோனு, ஹோம் லோனு, மார்ட்கேஜ் லோனு, வாட் எவர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தயவு செய்து வந்து எது தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. so that you can protect yourself from the debt trap. first financial goalனா வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணுவோம். இப்ப நாம வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டோம். ஸோ என்னென்ன எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து உங்களுடைய தேவைகளுக்கு வாட்ஸ் அண்ட் நீட்ஸ் ரெண்டுக்குமே வந்து இருக்கிற வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீட்ஸ்ன்றது நீங்க உங்களுடைய வீட்டு வாடகை, சாப்பாடு, இதர இஎம்ஐகள் இதெல்லாம் வந்து நீட்ஸ்ல வந்து சேரும். அடுத்தது பாத்தீங்கன்னா வான்ஸ்ன்றது நீங்க விருப்பப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு டூர் போறது, ஷாப்பிங் போறது, இல்ல ஒரு டிவி வாங்குறேன், வாஷிங் மிஷின் வாங்க போறேன், இருக்கிறத வந்து மாத்த போறேன், இதெல்லாம் வந்து வான்ஸ். ஏன்னா அது இல்லாம நீங்க உங்களால வந்து ஓட்ட முடியும். சோ அதுக்கு ஒரு 30% அலோகேட் பண்ணிக்கோங்க.
20% வந்து நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 800 ரூபாய்க்குள்ளார வந்து உங்களுடைய செலவுகள் எல்லாம் அடக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 20% வந்து தயவு செய்து வந்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்றதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா அது வந்து பிற்காலத்துல ஏன்னா இப்ப இன்னைக்கு விதையை போட்டு நாளைக்கே வந்து பழத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அதுக்கு வந்து டைம் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து கண்டிப்பா வந்து வளரும். ரெண்டாவது உங்களுக்கு வர்ற இன்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட்டா வந்து மானிட்டர் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் மானிட்டர் பண்ணுங்க. உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தயவு செய்து வந்து ஒரு அசஸ் பண்ணுங்க. ரெண்டாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுங்க. அதர் கோல்ஸுக்கு வந்து இமிடியேட்டா வந்து பிளான் பண்ண ஆரம்பிங்க. ஷார்ட் டைம் கோல்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்க்கறது, வெக்கேஷன், அதர் கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்குறது. அடுத்தது நெக்ஸ்ட் 3 to 7 இயர்ஸ் மீடியம் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த காரு, சில்ட்ரன் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. 7+ இயர்ஸ்னாக்கா உங்களோட ரிட்டையர்மெண்ட், ஹோம் பர்ச்சேசஸ், மேரேஜ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா லாங் டேர்ம்ல வந்து கொண்டு வரலாம். பினான்சியல் ஃப்ரீடம்ன்றதை நான் முன்னாடியே சொன்னேன். இந்த மாதிரி நீங்க எத்தனை நாள் வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் சேலரி இல்லாம வந்து லைஃபை ஓட்ட முடியுறதா பினான்சியல் ஃப்ரீடம். நார்மலா வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 200 டைம்ஸ் ஆஃப் யுவர் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இருந்ததுனாக்கா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஈவன் அட் 30. 400 டைம்ஸ் ஆஃப் யுவர் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னாக்கா யூ ஹேவ் அ பல்க் பாக்கெட்னு அர்த்தம். நீங்க தாராளமா வந்து ஆல்ரெடி எலிஜிபிள் ஆயிட்டீங்க. நவ் யூ ஆர் ஓவர் டூயிங்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்றது உங்களோட ஓன் அசஸ்மெண்ட்ல வந்து நீங்க பாத்துக்கோங்க. எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருப்போம் நாம வந்து ஒன்னு கோல்டு ஆர் லேண்ட் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். லேண்ட்ன்றது எவ்வளவு இல்லிக்விட்ன்றது முன்னாடியே நான் சொன்னேன். அதே மாதிரி கோல்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கலாம். இப்ப கடந்த ஒரு 3 வருஷமா விலையேறிட்டு இருக்கு. இப்படியே இதே ரேட்ல ஏறிட்டே இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. இந்த வாரெல்லாம் நினைச்சுனாக்கா திருப்பி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பீட்ல கோல்டு பிரைஸ் வந்து 40% விழுந்த ஹிஸ்டரி கூட இருக்கு. 80 to 2000 பாத்தீங்கன்னா 70 to 90 வந்து பாத்தீங்கன்னா 1970 இருந்து 90 வரைக்கும் கிட்டத்தட்ட 40% கோல்டு பிரைஸ் கீழே விழுந்திருந்தது. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த PMS போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், அப்புறம் இந்த ஈக்விட்டில போடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கியர் எலிமெண்ட். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க, வயசுக்கு வந்து சின்ன வயசா இருக்கிறவங்க வந்து அதிகமா ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் அப்படைட் அதிகமா இருக்கிறவங்க அதெல்லாம் போலாம். மத்தபடி எனக்கு நான் பாதுகாப்பு தான்ப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு இல்ல, எனக்கு வந்து பிக்சட் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா ஏஜ் அதாவது மோர் தென் 45 இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அப்புறம் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பினான்சியல் கன்சல்டன்ட் யார்கிட்டயாவது நீங்க வந்து கேட்டீங்கன்னாக்கா அவங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. சோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம், வர்றதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு உண்டான செலவு, 6 மாசம் டு 1 இயருக்கு உண்டான எக்ஸ்பென்ஸுக்கு வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதுல வந்து ஒன்னு சேவிங்ஸ் பேங்க்ல வைக்கலாம், இல்ல பிக்சட்ல வைக்கலாம், இல்ல கோல்டா வாங்கி வைக்கலாம். அது இல்லைன்னாக்கா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து போட்டு வைக்கலாம். இதை வந்து ஜாப் லாஸ் இல்ல மெடிக்கல் நீட்ஸ்க்கு மட்டும் தொடுங்க. எல்லாத்துக்கும் வந்து இது என்கிட்ட அந்த பணம் இருக்குன்னு நீங்க அதை வச்சு பிளான் பண்ணீங்கன்னாக்கா நீங்க ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எமர்ஜென்சி வர்றப்ப நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கையை வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நாட் யுவர் இன்சூரன்ஸ் ஆர் நாட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் புரிஞ்சுக்கோங்க. 90% ஆளுக்கு கேட்டா நான் LICல போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. LIC இஸ் நோ லாங்கர் ப்ராஃபிட்டபிள். அதுல பாத்தீங்கன்னா 2-3% தான் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பரானமே கிடைக்கும். போடுற எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த LIC ஏஜென்ட்களுக்கு தான் போகுமே தவிர அது உங்களுக்கு வந்து உதவ போறதில்ல. 4வது வருஷம் தான் நீங்க போடுறதெல்லாம் 60% இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 25 வருஷத்துல முதல் 4 வருஷம் அவங்களுக்கே போயிடும். அதுக்கு மேல இருக்கிற 60% தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகும். டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்னு எடுங்க, 10 to 15 டைம்ஸ் ஆஃப் யுவர் ஆனுவல் இன்கம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்னு எடுங்க, 5 to 10 lakhs. அதுக்கு மேல சூப்பர் டாப் அப் வந்து 15 to 20 lakhs வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வேல்யூலயே வந்து கிடைக்கும். ஸோ அவாய்டு LIC. இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. அசட் அலோகேஷன் என்னன்னா இது கம்ப்ளீட் தாலி மாதிரி. அதாவது இப்ப நாம வீட்டுல வெறும் சோறை மட்டும் சாப்பிட முடியாது, குழம்பு மட்டும் சாப்பிட முடியாது, எல்லா சுவையும் இருக்கணும். எல்லாமே இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிலமே 99, நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 90% ஆளுங்க 90% இன்வெஸ்ட்மெண்ட் நிலத்திலயோ வீட்லயோ தான் வச்சிருக்காங்க. மிஞ்சி போனா கொஞ்சம் கோல்டு வாங்கி வச்சிருக்காங்க. மத்தபடி லிக்விட் அசட் இன்னைக்கு நினைச்சா நம்ம பணம் எடுக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில 99% ஆளுங்க இல்ல. சோ அது வந்து தவறு. எப்படி உங்க அசட் கிளாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 15 to 30% ஆஃப் யுவர் டோட்டல் அசட் வந்து ரியல் எஸ்டேட்ல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 கோடி நீங்க இது வரைக்கும் சேர்த்து இருக்கிறீங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் ரியல் எஸ்டேட்ல இருக்கலாம். ஒரு 10%, 10 lakhs வரைக்கும் கோல்ட்ல இருக்கலாம். ஒரு 5 lakhs வந்து கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலன்ட்ல வந்து நீங்க வந்து வச்சிட்டு இருக்கணும். ஒரு 40 to 60% வந்து ஈக்விட்டி ரிலேட்டட்ல வந்து வச்சிட்டு இருக்கணும். 15% வந்து டெப்ட்ல வச்சிட்டு இருக்கணும். ஏன் ஈக்விட்டில வச்சிட்டு இருக்கணும்னா there are 3 items. ஒன்னு உங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்ஷன்.
கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்கு தான் வந்து நீங்க வந்து ரியல் எஸ்டேட்லயும் இதுக்கும் வந்து போறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டெப்ட்ன்றது எதுக்குன்னாக்கா பிக்சட் இன்கம். உங்களுக்கு வந்து அதர் தேன் சேலரி வந்து வேற ஏதாவது பிக்சட் இன்கம் வேணும்னாக்கா இந்த ரிட்டு, என்பிஎஸ், பாண்ட்ஸ் இதுல எல்லாம் போட்டா மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க வாங்கி திருப்பி மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் வந்து ஈக்விட்டியில இப்ப வந்து அதிகமா 40 to 60% சொல்றாங்கன்னாக்கா வெல்த் கிரியேஷன். ஏன்னா நீங்க வந்து உங்களோட டோட்டல் லைஃப் 23 வயசுல வேலைக்கு சேர்ந்து 70 வயசு 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சீங்கன்னா கூட 420 இருந்து 480 சேலரி தான் நீங்க வாங்குவீங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க உங்களை பாத்துக்கணும், உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதை பாத்துக்கணும், அதுக்கு குழந்தை பிறக்கும் அதை பாத்துக்கணும், உங்களுடைய பேரண்ட்ஸை பாத்துக்கணும். இதை தவிர உங்களுடைய அடுத்த 420 மாசம் உங்களோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஒரு 30 வருஷம் இருக்கும். அதை பாத்துக்கணும்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 420 இருந்து 480 சேலரி தான் அடுத்த 420, அது 420 பிளஸ் 420 840 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலரி தான் யூஸ் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னைக்கு வந்து 10,000 ரூபாய் செலவு இருக்குன்னாக்கா அடுத்த 30 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா 20வது வருஷம் வந்து அது 20,000 30வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது 40,000 இருக்கும். அதாவது 4 மடங்கு செலவு அதிகமாகும். ஆனா இன்னைக்கு வந்து 1/4 தான் உங்களுக்கு இன்கமே இருக்கும். அதனாலதான் வெல்த் கிரியேஷன்ல வந்து அதிகமா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். ரெண்டாவது இந்த டெப்ட்ல வந்து மாட்டிக்காதீங்க. கிரெடிட் கார்டு லோனு, பர்சனல் லோனு வாங்காதீங்க. 40% மேல உங்க இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இஎம்ஐ கட்டணும்னாக்கா அந்த வீடு வாங்காதீங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் பே இதெல்லாம் முதல்ல பே பண்ணி முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. ரிஸ்க் அப்படைட்னா என்னன்னாக்கா உங்களால என்ன ரிஸ்க் எந்த வயசுல எடுக்க முடியும். இப்ப 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எவ்வளவு ரிஸ்க் மட்டும் எடுக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு தடவை கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு ஓடுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு. வயசாக இப்ப நீங்க 45 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல ரிஸ்க் எடுக்கிறத குறைச்சிக்கணும். 50 தாண்டிட்டீங்கன்னாக்கா ரிஸ்கை எடுக்கக்கூடாது. சோ அதுதான் அந்த தம் ரூல் சொல்லுது. 100 - ஏஜ் போட்டா அவ்வளவுதான் வந்து ஈக்விட்டியில் இருக்கணும்ட்டு. அதனால இந்த சின்ன வயசு பசங்க எல்லாம் 20 to நான் எஸ்பெஷலி ஃபார் ஐடி பீப்புள் சொல்றேன், அவங்க எல்லாம் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஈக்விட்டிஸ்ல வந்து போடுங்க. இது நீங்களா வந்து இப்ப நமக்கே இப்ப தலைவலி காய்ச்சல் நாமளே போய் இந்த இதுல பார்மசில மருந்து வாங்குற மாதிரி நீங்க சேவ் பண்ண நினைக்கிறது 200 ரூபாய் டாக்டர் கொடுக்கறது. ஆனா 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க போட்ட பணம் ஒண்ணு மைனஸ் ஆயிருக்கும். ஹை ரிஸ்க்ல இந்த மாதிரி வந்து போய் நான் வந்து டெய்லி ட்ரேட் பண்றேன், இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா டெரிவேட்டிவ்ஸ்ல போடுறேன், இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய 10 வருஷ வருமானத்தை இழந்தவங்கள நான் வந்து கண்ணால பார்த்திருக்கேன். சோ அதனால டெரிவேட்டிவ்ஸ்லயோ டே ட்ரேடிங்லயோ பணம் பண்ணவங்கள இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்ததில்லை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க ஹார்ட் ஏர்ன்ட் மணியை தயவு செய்து வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. இருக்கிறதுலயே வந்து ரொம்ப பாதுகாப்பான அசட் கிளாஸ் எதுவோ அதுல கொண்டு போய் போடுங்க. வெல்த் கிரியேட் பண்ணுங்க. இனிமேல் லேண்ட்லயும் கோல்டுலயும் போட்டு உங்களால கண்டிப்பா 2ல இருந்து மேக்சிமம் 3% 4% மேல உங்களால ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரவே முடியாது. அதனால இந்த கன்சல்டன்ட்களை வந்து மீட் பண்றதுல அதுல வந்து உங்களுக்கு ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கலாம், கொஞ்சம் சார்ஜஸ் இருக்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுடைய டோட்டல் லைஃபையும் வந்து வீணாக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. ஈக்விட்டியில வந்து ஒரு 30 to 45 இருக்கிறவன் ஈக்விட்டிஸ்ல ஒரு 70% போடலாம், டெப்ட்ல வந்து 30 to 40% போடலாம், கோல்டில் இருக்கலாம். ரியல் எஸ்டேட்ன்றது பியூர்லி ஆப்ஷனல். எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது மஸ்ட். இதை அவாய்ட் பண்ணணும்னா முன்னாடியே சொன்ன ஓவர் எக்ஸ்போசர் டு ரியல் எஸ்டேட் இருக்கக்கூடாது. உங்களோட இந்த இன்ஃபிளேஷன் இதெல்லாம் வந்து தயவு செய்து கால்குலேட் பண்ணீங்க. உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து பணம் எப்படி சேர்க்கணும்ன்றது. ஏன்னா இது எந்த பினான்சியல் கன்சல்டன்ட் போனாலும் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களா ஓன் ரிசர்ச் பண்ணாதீங்க. அதுக்குன்னு எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்களை போய் அப்ரோச் பண்ணுங்க, அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் தோறதாதீங்க. அவன் வந்து சொல்லிட்டான், நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டான், மாமா சொல்லிட்டாரு, சித்தப்பா சொல்லிட்டாருன்னு. இப்ப ஹை ரிஸ்க் எலிமெண்ட்ல இந்த ஈமோ கோழி வளர்க்கறது, அப்புறம் வந்து ஒருத்த போட்டா 25% கொடுக்குறான், இல்ல 1 லட்சம் போட்டா மாசம் வந்து 40,000 கொடுக்குறான். இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கீம் வரும். 10 to 12 மேக்சிமம் 15% மேல யாராவது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்னாக்கா நீங்க ஏமாற போறீங்கன்னு சொல்லி அர்த்தம். இதை மட்டும் மேக்சிமம் 15 தான் வந்து பாசிபிள். இந்தியன் கண்டிஷன்ல வந்து அதுக்கு மேல பாசிபிலிட்டியே கிடையாது. நீங்க லேண்ட் வாங்கினாலும் சரி, நான் சேலஞ்ச் பண்றேன். லேண்ட் வாங்கி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் 2 வருஷத்துல டபுள் ஆக்கிட்டேன், 3 வருஷத்துல டபுள் ஆக்கிட்டேன்னு சொல்றது லட்சத்துல 1 இருக்குமே தவிர மீதி இருக்கிற எல்லாமே வந்து ஃபெயிலியர் கேஸா தான் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பினான்சியல் பிளானிங், பட்ஜெட் எல்லாம் பண்ணாம இருக்காதீங்க. உங்களோட ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி இந்த எஃப்டி, எல்ஐசி பாலிசி, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே எல்ஐசி பாலிசி தான் சொன்னீங்கன்னாக்கா நீங்க எங்கேயோ வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணத 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயராவது வந்து நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. டோன்ட் ஃபாலோ த கிரௌட். நான் அவன் பண்ணிட்டான் அதே மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தனுடைய
ரிஸ்க் அப்படைட் அவனுடைய ஃபேமிலி கண்டிஷன்ன்றது வேற. உங்களோடது வந்து யூனிக்கா இருக்கும். ஏன்னா டெய்லர் மேட் ஷர்ட் இப்ப வந்து 40 சைஸ் ஷர்ட்னாக்கா எல்லாரும் போட முடியாது. உங்க சைஸ் வேறையா இருக்கும், அவங்க சைஸ் வேறையா இருக்கும். எல்லாருடைய ரிஸ்க்குமே டெய்லர் மேட். அதை வந்து நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கோல் பேஸ்ட் பிளானிங்னா என்ன அப்படின்னாக்கா, இப்ப கல்யாணம் ஆகாத பசங்கன்னாக்கா அவங்களுடைய அடுத்த கோல் வந்து மேரேஜுக்கு பணம் சேர்க்கறது. கல்யாணம் ஆனவங்கன்னாக்கா இப்ப குழந்தைக்கு பிளான் பண்றது, குழந்தைக்கு எஜுகேஷனுக்கு என்ன பண்றது, குழந்தையோட இதுக்கு மேரேஜுக்கு என்ன பண்றது, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்றது. ஸோ இந்த மாதிரி 4 மேக்சிமம் 4 5 தான் வந்து இருக்க முடியும். சைல்டு எஜுகேஷன் அண்ட் மேரேஜ், பையிங் ஹவுஸ், ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், அப்புறம் வேர்ல்டு டூர் போறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் வந்து கோல் பேஸ் வச்சிருப்பாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா உங்களுடைய தேவை என்னன்றத சொல்லி நீங்க வந்து கோல் பேஸ்ட் பிளானிங் வந்து செஞ்சுக்கோங்க. இப்ப ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எப்ப பண்ணலாம்னாக்கா, நீங்க ஆல்ரெடி லேட் 10 இயர்ஸ் லேட்ன்றதா எந்த ஒரு பினான்சியல் கன்சல்டன்டோட பதிலாகவும் இருக்கும். டே 1ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 20-30% ஆஃப் இஸ் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். அவரை வந்து கண்டிப்பா அவர் ஒரு கோல் அச்சீவ் பண்ண உடனே அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வேண்டி வைக்கிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னாக்கா அதை வந்து செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப உங்களுடைய இன்றைய மாத, இப்ப நீங்க 30 வயசுக்காரரா இருந்தா இன்னைக்கு ஆறுறது 4 மடங்கு செலவு வந்து உங்களுடைய 60வது வயசுல ஆகும். அதுக்கு மேல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் மவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க 50,000 செலவு பண்றீங்கன்னாக்கா அன்னைக்கு 3 லட்சம் உங்களுக்கு தேவைப்படும். இதையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னா நிறைய இந்த வெப்சைட்ல எல்லாம் இருக்கு. இல்ல பினான்சியல் கன்சல்டன்ட் யாரையாவது வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னாக்கா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஆக்ஷன் பிளான் நீங்க இமீடியட்டா இந்நேரம் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும்ன்றத பத்தி நீங்க இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணா பத்தாது, டிசிப்ளின்டா இருங்க. ஒரு 15-20 வருஷம் வந்து டிசிப்ளின்டா இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை வந்து செக்யூர் ஆயிடும். ஸோ அதே மாதிரி ஒரே அசெட் கிளாஸ்ல போடாம டைவர்சிஃபை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒன்னு கைவிட்டாலும் இன்னொன்னு வந்து கைவிடாது. அதே மாதிரி ரீபேலன்சிங் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா பண்ணுங்க. ₹1 சேவ்டு வைஸ்லி அண்ட் இன்வெஸ்டட் இட் இஸ் ஏர்ன்டு ட்வைஸ். இதுதான் வந்து வாரன் பஃபெட் என்ற ஒரு பொருளாதார மேதை வந்து சொல்றாரு. ஸோ நீங்க அடுத்தது இப்ப இதுல நம்ம கத்துக்கிட்டது என்னன்னாக்கா, பில்ட் எமர்ஜென்சி கார்பஸ், பைய டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் போதுமான அளவுக்கு வாங்குங்க. எஸ்ஐபியா வந்து இமீடியட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் ரீபேலன்ஸ் பண்ணுங்க. நான் ஒரு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 25 வயசுக்காரங்க வெறும் 5 லட்சம் ரூபாய் வந்து சேர்த்துட்டாங்கன்னா போதும். ஒரு 35 வருஷம் பேசாம விட்டா, அதாவது ஒரு பெரிய பிளைட் வந்து இறங்கணும்னாக்க உங்களுக்கு பெரிய நீளமான ரன்வே வேணும். குட்டி பிளைட் இறங்கணும்னாக்கா சின்ன ரன்வே இருந்தா போதும். ஸோ உங்க கார்பஸ் பெருசா இருந்ததுனாக்கா ஒண்ணு நீங்க டைம் கொடுக்கணும், இல்ல பணம் கொடுக்கணும். பணம் நிறைய போட முடியாதவங்க 20,000 ரூபாய் வாங்குறவன், சம்பளம் வாங்குறவன் நான் வந்து 2 கோடி ரூபாய் சேர்க்க முடியும்னா கண்டிப்பா சேர்க்க முடியும். இப்ப பாத்தீங்களா, 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், அவன் வந்து ஒரு 5 வருஷம் அவன் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னா ஒரு 35 வருஷம் அவன் எதுவுமே செய்யாம இருக்கணும். செய்ய வேண்டியது ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான். 35 வருஷம் பேசாம இருந்தான்னா அது 6.63 crore இருக்கும். மாசம் வந்து அவன் 2 லட்சம் ரூபாய் அவன் செலவுக்கு வந்து 80 வயசு வரைக்கும் எடுத்துக்கிட்டா கூட 80வது வயசுல அவங்க 6.8 crores இருக்கும். இதே மாதிரி எல்லா ஏஜுக்கும் நான் வந்து போட்டிருக்கேன் இல்லையா. சோ நீங்க இப்ப பாக்கலாம், ஏஜ் ஏற ஏற வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்கமும் குறையும், அவனுடைய கார்பஸும் குறையும், அவங்க வந்து எடுக்க முடியக்கூடிய பணமும் குறையும். 25 வயசுக்குள்ளார ஒரு 10 லட்சமாவது சேவ் பண்ணி போட்டுட்டு அதை மறந்துடுங்க. மறந்துட்டீங்கன்னாக்கா அதுக்கு மேல சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே நீங்க செலவு பண்ணாலும் இது வந்து உங்களை வந்து காப்பாற்றும். ஸோ இதுலயும் ஏதாவது சந்தேகம் இருக்கிறவங்க, இதுக்கு மேல ஏதாவது வந்து சந்தேகம் இருக்கிறவங்க பர்சனலா ஒருத்தருக்கு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கேள்வினாக்கா தனியா கான்டாக்ட் பண்ணுங்க. பொதுவா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது டவுட் இருக்கிறவங்க இப்ப கேட்கலாம்.